எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜிதேந்திரா. சமீபத்தில மனோ அவர்களுடைய மகன்கள் கைதான சம்பவம் வந்து பரபரப்பா விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன? என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோ வந்துட்டேன். ஏன் இவ்ளோ பரபரப்பா பேசுறாங்கன்னா, ஏன்னா மனோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட் டைப் அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு எல்லார்கிட்டயும் பேர் எடுத்த ஒரு மனிதர். నీకు నాకు మధ్య పేరే మాట లేదా టాపిక్ మార్చబెందుకు ஓகேங்களா? பெரும்பான்மையானவருக்கு பிடித்தமான பின்னணி பாடகரும் கூட. ஸோ என்ன நடந்ததுன்றத கொஞ்சம் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனோ ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். ஆந்திராவில பிறந்து வளர்ந்து அங்கே ராகவேந்திரா ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான மியூசிக் டைரக்டர் கிட்ட ரூம் பாயா வேலை செஞ்சுட்டு ரூம் கிளீன் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தொடச்சி வைக்கிற வேலை. இந்த வீட்டில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவன் தான். ஏன்னா அவனுக்கு வாசிக்க தெரியாது, தொடக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. ஸோ இப்போ வழக்கமாக அந்த வேலை செய்யும் போதெல்லாம் நம்ம டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாட்டு பாடிக்கிட்டே முணுமுணுத்துக்கிட்டே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வாட்டி இவர் முணுமுணுக்கிறத கேட்டுட்டு, நீ நல்லா பாடுற, உன்னோட குரல் நல்லா இருக்கு, நீ பாடுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காருன்னா சொல்லு, நான் வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், உனக்கு அது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு நான் இது பண்ணுறேன் அப்படிங்கும்போது முதல்ல இவர் மறுத்துடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் எதேச்சியாக ஒரு பாட வேண்டிய ஒரு பாடகர் ரெக்கார்டிங் செஷனுக்கு வரல அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் பாடுறதுக்காக ஏற்பட்டு ஒரு சான்ஸ். அப்படி தான் இவர் இந்த பாடல் துறைக்கே ஒரு பாடகராகவே இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு தெலுங்குல. அவரை தமிழில் அதுக்கப்புறமா இளையராஜா இப்போ பீக்கில் இருந்த டைமு. ஸோ அவர் பூவிழி வாசலிலே அப்படின்ற படத்தில் இவருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. எல்லாம் வாய்ஸ் டெஸ்ட்லாம் பண்ண போகிறோம். ஏன் மனோக்கு இங்கே சான்ஸ் கிடைச்சது இளையராஜாவுக்கு அப்படின்றது, ஏன்னா எஸ்பிபி கூட பயங்கர பேக் டு பேக் ஹிட் எடுத்துகிட்டு இருந்த டைமில் புது சிங்கர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரலாம். அது என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். அந்த காலத்தில் எஸ்பிபி ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 பாட்டு பாடுவார். சரிங்களா? ஸோ உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வந்தார் அவர். வேர்ல்டு டூர், சிங்கப்பூரில் கலை நிகழ்ச்சி பண்ணுறது, இந்தோனேஷியாவில், மலேசியாவில், ஸ்ரீலங்காவில், அமெரிக்காவில், இந்த மாதிரி அவர் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்த டைமு அவரோட கால் ஷீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்டு வர்றதே பெரும் பாடாக இருந்தது. அவ்வளோ சொப்பனமாக ரொம்ப பிஸியாக சுற்றிக்கிட்டு இருந்த டைம் எஸ்பிபி. அபிஷ்டு அது ஏன்டா முதல்ல சொல்லல. ஸோ அப்போது இளையராஜாவுக்கும் எஸ்பிபிக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ என்னென்னா, சரி ஓகே, நான் எஸ்பிபிக்கு போட்டியாகவே ஒரு சிங்கரை இறக்குறேன், முன்ன மாதிரியே பாடக்கூடிய ஒரு சிங்கரை இறக்கி நான் பாட வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு வீண் பிடிவாதத்தில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் மனோ. ஓகேங்களா? இது ஒரு பெரிய கதை. என்னோடய சின்ன வயசில் எல்லாருமே சொல்லுவாங்க, எங்கள் அப்பா முதற்கொண்டு. அந்த காலத்தில் அது பயங்கரமாக பேசப்பட்டது. ஏன்னா மனோவோட குரல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்பிபியை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதே ஒரு கணீர்னஸ், அதே மாதிரி உச்சரிப்பு, அதே வாய்ஸ் டோன். ஸோ பெரிய வித்தியாசம் இருக்காது 2 பேருக்கும். ஸோ அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கிறதுனாலே மனோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே தமிழ் ஜனங்க, தெலுங்கு ஜனங்க ஆஸ் வெல் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஸோ பூவிழி வாசலிலே அண்ணே அண்ணே அது எங்க அண்ணே என்ன பார்த்து எங்கே போக சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். டைட்டில் கார்டுலேயே அந்த சாங் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டில் தான் முதல்ல மனோ இன்ட்ரடியூஸ் ஆகிறார். அதுக்கப்புறம் அவர் பாடின செண்பகமே எந்த ஒரு ஹிட்டு எங்கள் ஊர் பாட்டுக்காரன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை. பட்டி தொட்டிலாம் ஹிட்டு. இப்போவும் ராமராஜனாலும் மாடு அப்படின்னா, பசுமாடு அப்படின்னாலும் நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அண்ணாமலைக்கெல்லாம் முன்னாடி செண்பகமே தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு சோல் கொடுத்து அவர் அந்த பாட்டை ஹிட் பண்ணார். சரிங்களா? ஸோ இப்படி அவர் வந்தப்போ நிறைய பாட்டு அதுக்கப்புறம் பாடினார். அதுக்கப்புறம் எஸ்பிபி சித்ரான்ற காம்பினேஷன் இல்லாமல் மனோ சித்ரான்னு ஒரு புது ஸ்டைல் உருவாச்சு. மனோ ஸ்வர்ணலதான்ற ஒரு புது காம்பினேஷன், ஒரு ஸ்டைல், ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்டைல் உருவாச்சு. ஸோ இதெல்லாம் அவருடைய உழைப்பு, அவரோட டேலண்ட் மூலமாக அவர் இவ்வளோ பாதையை கடந்து வந்திருக்கார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு வீடு கட்டினார் இல்லைங்களா மெட்ராஸில். அந்த வீட்டு பக்கத்தில் இப்போது நேற்று 2 பசங்க, அவங்க ஃபுட்பால் ட்ரைனீஸாக இருக்காங்க, கால்பந்து பயிற்சி எடுத்துக்கிறவங்களா இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு இளைஞர் ஒருவர், ஒரு 16 வயது பையன், மைனர் பையன். ஸோ 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற மனோ சார் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பாடு வாங்கலான்னு வரும்போது அங்கே இருந்த மனோவோட மகன்கள், மனோவுக்கு 2 மகன்கள், 1 மகள். ஸோ அந்த 2 மகன்களும் மது போதையில் இவங்களை பார்த்து வம்பிழுத்த மாதிரியும் அண்ட் இவங்களை அப்யூசிவ் வேர்ட்ஸ் மூலமாக அட்ரஸ் பண்ண மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதை வீடியோ எடுத்து அது வேறு நெட்டில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இப்போது பின்னணி பாடகர் மனோவின் மகன் உட்பட 5 பேர் மதுபோதையில் கிருபாகரன் மற்றும் 16 வயது சிறுவனிடம் தகராறு செய்து அடித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவங்க ஏதோ அதுக்கு பதில் சொல்ல வர, ஒரிஜினலி இது என்ன ப்ராப்ளம்னா,
பார்க்கிங் வண்டி எடுக்கிறதுல ஏதோ ப்ராப்ளமாக இருந்திருக்கு. பட் இங்கே மனோவோட மகன்கள் அவங்களோட ஒரு 5 பேர் வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அப்யூசிவாக பேச ஆரம்பித்த உடனே அவங்க பதிலுக்கு பேசவும் இவங்க அந்த போதையின் காரணமாக தாக்குதலில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கையில் கிடைச்ச கட்டை அண்ட் இரும்பு கம்பி எடுத்து முதுகில் அடி, தலையில் பின்னம் பக்கம் அடி அந்த இளைஞருக்கு. ஸோ இந்த மாதிரி அடிக்க ஆரம்பித்த உடனே அவங்க அங்கேருந்து ஓடிட்டுருக்காங்க. போயிட்டு நீ எவ்வளோ பெரிய ஆளா, கூப்பிட்டா வரமாட்டியா நீ அப்படின்ட்டு அசியமாக பேச ஆரம்பிச்சுட்டு வெளில கூப்பிட்டு மாரில் எட்டி வச்சிட்டாங்க. எட்டி வச்சுட்டு இல்லாமல் நாங்கள் அச்சுன்னு இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தாங்கன்னாடா ஆச்சு ஓடி வர அப்படின்னு கேட்கும்போது இது போல் அச்சுன்னு வராங்கடா அப்படின்னு அவனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நின்று பேசலான்னு வரேன். நின்று பேச வரும்போது ஃப்ரெண்டையும் சேர்த்து என் ஃப்ரெண்டோடனே நின்று பேசும்போது பின்னாடி வந்து மனோ அவர் இருக்கார்ல, மனோ சாரோடைய சின்ன பையன் வந்து தலையிலே வச்சிட்டாரு. ஓடிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வர வச்சு அதுக்கப்புறமா வந்து மேற்கொண்டு இந்த சண்டை வந்து பெரிய முத்தலாக போகவும் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே ஃபோன் பண்ண உடனே போலீஸ் அங்கே வந்திருக்கு. ஸோ போலீஸார் அங்கே வந்த உடனே கூட இவங்க வந்து அந்த கட்டையும் அந்த கம்பியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க மனோவோட மகன்கள் இருவரும். அதுவும் அந்த வீடியோவில் கிளியராக தெரியுது. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2 சைடையும் வார்ன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அந்த பையனுக்கு பயங்கர இன்ஜூர் ஆகிட்டு இருக்கிறதுனால தலையில் ஏதாவது இடமா போகுதுன்னு அங்கே இருக்கிற கேஎம்சியில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க சிகிச்சைக்கு. இவங்களை வார்ன் பண்ணி காலையில் வந்து நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது பண்ணுங்கள், அட்ரஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்ருக்காங்க. யார்? மனோவோட மகன்கள் இருவரும். ஸோ இது இவங்க தரப்பு. இப்போ காலையில் மனோ அவருடைய மனைவியார் அவங்க ஜமீலா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எங்கேயும் ஓடிலாம் ஓடியில்ல, அவங்க பயந்துட்டு தான் இப்போ வராமல் இருக்காங்க. பிரச்சனையே வந்து எங்கள் பையன் மேலே திருப்பிட்டாங்க, இவங்க மது போதையில் இருந்தாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அப்படி வந்தாங்க பார்த்தீங்களா அந்த 2 பசங்க, அந்த கால்பந்து பயிற்சி எடுத்துக்கிற பசங்களாக இருந்தால் அந்த ஒரு இளைஞர் ஒரு பையன், அவங்க தான் எங்களை பார்த்து என் பசங்களை பார்த்து நீங்கள் தெலுங்கு கொல்ட்டிங்க தானே, சினிமாக்காரனுக்கு தானே அப்படின்ற மாதிரி வேணும்னே வந்து தப்பான தகாத வார்த்தைகளாலையும் வம்பிழுக்கிற மாதிரியும் வந்து கோவப்படுத்தக்கூடிய தொனிலையும் வந்து பேசி சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இவங்க தற்காப்புக்கு அந்த கட்டையையும் கம்மியும் எடுத்தாங்கன்ற மாதிரி அவங்க கண்ணீர் விட்டுலாம் வந்து பேசுகிறாங்க. நானே அந்த கவலை, என் வீட்டுக்காரர் வேற ஊர்ல இருக்காங்க, பசங்க வேற எங்க இருக்க தெரியல. நாங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பால் அண்ணா என் வீட்டுக்கார பத்தி எப்படி பேசிட்டாங்க தெரியும். எங்க கல்யாணத்துக்கு அவரே கையெடுத்து போட்டாங்க. நாங்க நல்லவங்க இல்லையா, எல்லாரும் சப்போர்ட்டா இருப்பாங்களா எங்களுக்கு? ஒரு கெட்டது நடந்துச்சா மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு என் பசங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டீங்களே. ஒரு நல்லது எப்போது போட்டிங்களா? அதுக்குள்ளே ஸ்கேன் எடுத்தது, எக்ஸ்ரே எடுத்த அந்த ரிப்போர்ட்டெல்லாம் காட்டுறாங்க. இங்கே அடிச்சிருக்காங்க, ரிப்பில் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. அது எப்போ எடுத்தாங்கன்றது தெரியல. இவங்களுக்கும் அடிபட்டிருக்கு, கல்லால் இவங்களை அடித்தாங்களாம் மனோ மனைவியாரை. அவங்களுக்கு அடிப்பட்ட மாதிரியே தெரியல, பட் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது இவங்களோட தரப்பு. போன்ஸ் எல்லாம் இதாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணிருக்காங்க எக்ஸ்ரேங்க. ரிப் கிட்ட இவங்க பெரிய பையனுக்கு ஏர் கிராக் ஆயிருக்கு ரிப் கிட்ட. பட் இப்போ எல்லாருமே வந்து சந்தேகப்படக்கூடியது அக்யூஸ் பண்ணுறது யாருன்னா ஒட்டுமொத்தமாக மனோவோட மகன்களை தான். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவங்க அதுலேருந்து ரிலீஸ் ஆனாங்க. எப்போ அப்படின்னா புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருக்கிறப்போ இவங்க வந்து ஏற்கனவே வந்து 10 பருவத்திலேயே, ஓகேங்களா, அதுவும் மனோவோட மூத்த மகன் வந்து 10 பருவத்திலேயே வந்து இந்த ஆன்லைனில் கேர்ள்ஸை சேல் பண்ணுறது பெரிய பெரிய விவிஐபிஸ்க்கெல்லாம் அந்த ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டதாகவும் அவங்க அந்த வர பொண்ணுங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் பணத்தை நகைகளெல்லாம் பறிச்சுக்கிட்டு அவங்கள வந்து நட்டாத்தில் விட்டுறதும் அந்த மாதிரி வந்து ஆஃப் செட்டில்மெண்ட்டில் ஈடுபட்டதாகவும் அதில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறமா வந்து இதில் ட்ரக்கெல்லாம் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க, விற்று வாங்குறதுன்ற மாதிரி அந்த தொழிலையும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ட்ரக் கேஸ் புக் பண்ணி, கஞ்சா கேஸ் புக் பண்ணி அதுக்கப்புறம் மனோட பெரிய வேண்டுதலுக்கு இணங்க ஜெயலலிதா அதில் தலையிட்டு எந்த எவிடன்ஸும் வெளியே வராத மாதிரி இது பண்ணி இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர வச்சு ரிலீஸ் பண்ணி சேவ் பண்ணாங்க. இது ஒரு முன்கதை சுருக்கம், ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே இவங்க மேலே ஒரு பிளாக் மார்க் இருக்குன்றதுனால தான் இப்போ யாருமே வந்து மனோ அவங்க மனைவியார் சொல்கிறத கூட நம்ப மாட்டுறாங்க. எனக்கும் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது, இவங்க தான் ஹாஷா, மனோவோட சன்ஸ் தான் வந்து ஹாஷா அந்த பசங்க 2 பேரையும் வந்து தாக்குறாங்க. அது கண்கூட நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பையன் அழுகுறான், கத்துறான், அண்ணா அண்ணான்னு. ஸோ அதனால் பார்க்க முடியுது. ஸோ ஆப்வியஸாக இவங்க மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்றது எங்கே கிளியராக தெரியுது. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு செலிப்ரிட்டிஸ் அப்படின்னும்போது எல்லா செலிப்ரிட்டியுமே நான் சொல்கிறேன், ஒரு சினிமாவில் எந்த ஒரு துறையில் இருந்தாலுமே அவங்க வந்து தன்னை தான் செலிப்ரிட்டின்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, நம்ம நமிதா மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அண்ட் மனோ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் பிடித்தமான மனிதர் மனோ. அவர் ஹியூமராகவும் பேசக்கூடியவர் அண்ட் வந்து நிறைய ஆங்கரிங் பண்ணியிருக்காரு, நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு ஷோஸ். அன்புடன் மனோ நிகழ்ச்சிலாம் ரொம்ப ஃபேமஸானது. அண்ட் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சிங்கிங் ஷோவில் ஒரு ஜட்ஜாக ரொம்ப நாளாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு நடிகராக வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், இனிமையாக பழகக்கூடியவர். ஸோ எனக்கு பர்சனலாக அவரோட, நானும் சிங்கிங் லைனில் இருக்கன்றனால பர்சனலாக அவரோட நிறைய சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா. காட்டுக்குயில் பாட்டு சொல்லலாம் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கர், ஒரு நல்ல சிங்கருக்கு ஏன் இந்த ஒரு
வெட்கி தலைகுனியக்கூடிய வேண்டிய ஒரு நிலைமை அப்படின்றது தான் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றது கஷ்டமாக இருக்குது. அதை ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா எப்பவுமே நல்ல மனுஷங்களுக்கு தான் இந்த மாதிரி பசங்க பிறக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபால்ட்டாக அந்த டெம்ப்ளேட்டாக அது வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நிலை என்னைக்கு தான் மாறும்ன்றது தெரியல அப்படின்றது தான் என்னுடைய ஆதங்கம். ஸோ அதை பதிவிடுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ பார்க்கலாம் யார் மேலே தப்பு இருக்குன்றது தெரியும். பட் நான் சொன்ன மாதிரி 70% தப்பு அவங்க பக்கம் இருக்கிறதுல தான் வந்து சான்சஸ் அதிகமே தவிர கண்டிப்பாக அந்த பசங்க மேலே இருக்காதுன்றது தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கேஸ் எல்லாம் வந்து உடனடியாக வந்து இது பண்ணிடணும். இப்போ அவங்கள வந்து தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த 2 மனோவோட மகன்களை தலைமறைவானவங்கள. ஸோ இதை கொஞ்சம் துரிதப்படுத்தி சீக்கிரமாக முடிக்கணும். இல்லைன்னா நானும் பணக்காரன், நானும் ஒரு செலிபிரிட்டியோட பையன்ற ரேஞ்சில் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தெல்லாம் சாதாரண மக்கள் மேலே காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இப்போ இப்படி ஆரம்பிக்கிறது நாளைக்கு இப்போ ஏதோ ஒரு மூலையில் ஆரம்பிக்கிறது. யாரடா சொல்லுது? டேய் நீ வெயிட் பண்ணு. டேய் விக்கி டூன் இருக்கும். இல்ல ராக்கி பாப்பா. டேய் வாங்கடா. ஒரு நாளைக்கு வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயே வந்து இப்போ இதுவாகவே வந்து வெளிப்படையாகவே நடக்கக்கூடிய அதாவது ஒரு செலிபிரிட்டியோட ஆதிக்கம், செலிபிரிட்டியோட வாரிசுகளோட ஆதிக்கம்ன்றது சாதாரண நடுத்தர மக்களுக்கு மேலே வெளிப்படையாகவே வந்து செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இந்த கேஸில் ஆக்ஷன் எடுக்கிறது மூலமாக அதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறியணுன்றது தான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.